வெல்கம் பேக் டு அவர் சேனல் dhiyahere. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஸோ என்னோடய திங்ஸ் வந்துட்டு இப்போது கபோர்டில் வந்துட்டு ஃபிட் பண்ண போகிறேன். அண்ட் திங்ஸ்லாம் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பொருட்கள் வேணும், நல்லா க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுன்றதையும் நோட் பண்ண போகிறேன். நோட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டு நான் ரொம்ப டல்லாக இருக்கேன் இன்றைக்கி. பிகாஸ் ரொம்ப டயர்டாக இருக்கேன். கொஞ்ச நாளாகவே உடம்பு முடியல, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவாக ஃபீல் பண்ணனால தான் சரி ஓகே நம்ம வந்துட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருவோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் இருக்கும். 2 நாளுமே வந்துட்டு எதுவுமே அப்படியே போட்டு கிடக்கு. எதுவுமே நான் எடுத்தே வைக்கல. ஸோ இன்னைக்காச்சும் எடுத்து வைப்போம். அப்படியே அதை வந்துட்டு ஒரு வீடியோவாக நம்ம கேப்சர் பண்ணுவோம், எப்படிலாம் நம்ம நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ வாங்க நம்ம போய் மீட் பண்ணுவோம். இப்படி தான் கிடக்கு என்னோடய திங்ஸ்லாம். பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே அந்த மூலையில் இருக்குது, ஆக்சசரிஸ்லாம் இந்த மூலையில் இருக்குது, பேக்ஸ்லாம் அந்த மூலையில் இருக்குது, எல்லாம் ஒரு மூலையில் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக அழகாக செட் பண்ண போகிறோம். தான் வந்துட்டு என்னோடய கபோர்டு 2 3 4 ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இன்னொரு கபோர்டு, ஐ மீன் செட் ஆஃப் கபோர்டு, 3 இது டோர் வச்சு. அண்ட் இதுலேயும் வந்துட்டு நம்ம ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கலாம். நான்லாம் சென்னைக்கு வேலைக்கு வந்து தனியாக வீடு எடுத்து இப்படி தனியாக வாழ்வேன்னு நினச்சதே இல்லை. எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு தனி வீடு, ஒரு தனி ரூமு, ஒரு தனி கிச்சனு, நம்மளே எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு இப்போ வர கரண்ட் உமன்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் வந்துட்டு அந்த ஒரு ஆசை இருக்குது. என்ன தான் அது ஒரு மாதிரி நல்லா இருந்தாலும் பட் எல்லா விஷயத்தையுமே எண்ட் ஆஃப் த டே நம்மளே பார்க்கணும் அப்படின்றப்போ கொஞ்சம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் என்னடா சேலஞ்சஸ், நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். Yeah, I'm staying alone at Chennai for work and to learn what's life when a woman lives alone. இப்போ வந்துட்டு பேக்கில் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ், ஆக்சசரிஸ் அண்ட் சின்ன டாய்ஸ் அது எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து போட்டுட்டு எது எங்கெங்கே ஆர்கனைஸ்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மைண்டில் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டு அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய இன்னர்வியர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சு ஓரமாக தள்ளி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த சுடிதார் துப்பட்டா, குர்த்தியோட ஷால்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோல்ஸ், சும்மா வந்துட்டு வெஸ்டர்ன் ஐ மீன் மாடர்ன் வியர்ஸ்லாம் போடும்போது ஸ்டோல்ஸ் போடுவேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு தனியாக கொஞ்சமாக அடுக்கி வச்சிட்டேன். கரெக்டாக அந்த 23 வயசு, ஐ மீன் லைக் 21, 22, 23 அந்த ரேஞ்சில் நம்ம காலேஜ் முடித்து வேலைக்கு போயிட்டுருக்கிற அந்த சமயத்தில் வந்துட்டு நமக்கு நிறையா ப்ரெஷர் போடுவாங்க. யாருன்னா நம்ம சொசைட்டியாக இருக்கட்டும், நம்ம நெய்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஏன் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு ப்ரெஷர் போடுவாங்க. அதான் வேலைக்கு போயிட்ட, ஸோ தென் வாட், மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் நம்ம தனியாக இண்டிபெண்ட்டாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம நெய்பர்ஸ், சொசைட்டி அதெல்லாம் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நிறையா பின்னாடி பேசுவாங்க. ஏன் நம்மளோட லைஃபே வந்துட்டு அவங்க பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஐ மீன் பொழுதுபோக்குக்கு பேசுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க அப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நம்மள ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பொண்ணுக்கு 23 வயசாச்சு, இப்போவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சா தான் 25 வயசுக்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாட்டியோ தாத்தாவோ வந்து பேசிட்டு போவாங்க. அவங்க பேசுறதை கேட்டுட்டு நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து பேசி கல்யாணம் பண்ணிக்கோமான்னு போட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி முட்டி மோதி நமக்கு பிடிச்சதை நம்ம தானே செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய மாடர்ன் வியர்ஸ்லாம் வந்துட்டு அடுக்க ஆரம்பித்தேன். லைக் க்ராப் டாப்ஸ், டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ், ஹை வேஸ்ட், அந்த மாதிரி நிறையா. என்கிட்ட வந்துட்டு காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட வந்துட்டு மோஸ்ட்டாக ஹை வேஸ்ட்டு தான் காஸ்ட்லியாக இருக்கும். பிகாஸ் எனக்கு ஹை வேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் க்ராப் டாப்போட போடுறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும், எனக்கு சீப்பான ரேட்டில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஹை வேஸ்ட்டுமே வந்துட்டு 1000, 2000, 3000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பிகாஸ் எனக்கு அது எல்லாமே பிடிக்கும். நான் கலராக வாங்கி வச்சுப்பேன். லைக் ஆலிவ் க்ரீன், ப்ரௌன், ப்ளூ, பிளாக், அதுக்கப்புறம் பெய்ஜ், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். அப்பப்போ வந்துட்டு மிந்த்ராவில் ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் டைமில் வந்துட்டு கொஞ்சம் அந்த 1000
1500 அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்துட்டு அப்படியே 1500னா 1000 ரேஞ்சுக்கு வந்துடும். 1000ல் இருக்கிறது 800 ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் டைமில் வந்துட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஹைவேஸ்லாம் நிறைய ஹைவேஸ்லாம் வந்துட்டு 3000 ரேஞ்சுக்கெலாம் இருக்கும். பட் எனக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு ஐ மீன் அந்த டைமில் எனக்கு காசு இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் வந்துட்டு பார்க்காம ட்ரெஸ்ஸில் நான் அந்த அளவுக்கு வந்துட்டு எதையுமே போட மாட்டேன். பட் நான் கண்ணு கூட பார்க்காம செலவு பண்ணுறது ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஹைவேஸ் ஜீன்ஸாக தான் இருக்கும். அதுக்கு லைட்டாக எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கோடு பட்டிருந்தா கூட அழுக ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ டென்ஷன் ஆகும் எனக்கு. பிகாஸ் என்கிட்ட இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் திங்னா அது ஹைவேஸ் ஜீன்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பேண்ட்டு, டிஷர்ட்ஸு, அந்த மாதிரி ஓவர் சைஸ் டிஷர்ட் தான் நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணேன் வீட்டுக்கு போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆக்சுவலாக சென்னை வரும்போது தனியாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்து தங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்லேயே வரல. பட் நான் தனியாக வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நான் என் பேரண்ட்ஸோடு இருக்கும் போது ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்தேன். எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் எதுலேயுமே நான் கலந்துக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் அப்பா பார்த்துப்பாரு, எதுவாக இருந்தாலும் அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்தேன். ஜஸ்ட் வெளியே வந்து யாரையும் பார்க்கக்கூட மாட்டேன், பேசக்கூட மாட்டேன். அப்படி ஒரு கேரக்டராக தான் நான் இருந்தேன். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியே வரணும், ரியல் லைஃப் சேலஞ்சஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்துட்டு ரியாலிட்டியாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இப்போது நான் இங்கே இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இண்டிபெண்டன்ட்றது வந்துட்டு தனியாக இருக்கிறது தான் இண்டிபெண்ட்டுன்னு கிடையாது. நமக்கு பிடிச்சது, நமக்கு தேவையானது, நம்ம ஃபேமிலியை பார்க்குறதுக்கு தேவையான காசு ஃபினான்ஷியலாக நம்மக்கிட்ட இருந்தால் அதுவே போதும், நமக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து, என்னோடய சுச்சுவேஷன்லேருந்து நான் பார்க்கும்போது நான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தேன். பட் தனியாக வரும்போது தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன். ஸோ தனியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்காக தனியாகவே இருக்கணுன்ட்டுலாம் கிடையாது. டிபெண்ட் அதெல்லாம் வந்துட்டு தனியாக இருந்தால் தான் வரும். அந்த கான்ஃபிடென்ட்டில் தனியாக தான் அதெல்லாம் கிடையாது. பட் லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு தனியாக இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அப்பாலாம் திட்டுறது. இப்போ வந்துட்டு என்னோடய குர்த்தி டாப்ஸு, அந்த குர்த்தி டாப்ஸ்க்கு மேட்சாக வந்துட்டு லெக்கின்ஸ், ஷால், துப்பட்டா எல்லாமே வந்துட்டு வாங்கி வச்சுருப்பேன். அண்ட் சில இதெல்லாம் வந்துட்டு செட்டாக இருக்கும், குர்த்தி செட்டாக இருக்கும், எல்லாமே மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது தான். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஷார்ட்ஸில் போடுற அந்த குர்த்தி டாப்ஸ்லாம் வந்துட்டு எங்கே வாங்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்துட்டு அதை இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ வரும், மேபி டுடே ஆர் டுமாரோ அந்த மாதிரி வீடியோ வரும் கண்டிப்பாக. ஸோ ஸ்டே டியூன்ட். பட் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலாமா இல்லை பெரிய வீடியோவாக அப்லோட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். கோ அண்ட் செக் இட். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு குர்த்திஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்டாக நான் மாடர்ன் வியர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக வெஸ்டர்ன் வியர்ஸ் தான். அவ்வளோதான். என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீட்டாக மடித்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வார்ட்ரோப் ஷெல்ஃப்ஸ்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வச்சு அழகாக போட்டு விட்டுற வேண்டியதான். திஸ் இஸ் மை ஓன் பிராண்ட் டிவன் ஹெர்பல் ஹேர் ஆயில். இப்போ வரைக்கும் ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் எல்லாமே சேல் ஆகிடுச்சு. இதுவுமே நம்ம வந்துட்டு 3000 கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு சேல் பண்ணியிருக்கோம். நல்ல ரிசல்ட் கொடுக்குது. உங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மக்கிட்ட 200 ml அண்ட் 100 ml அவைலபிளில் இருக்குது.
கபோர்டில் எல்லாமே வந்துட்டு நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் ஆக்சசரி செக்ஷன்ஸும் நீட்டாக முடிச்சாச்சு. வீடையும் வந்துட்டு கூட்டி தொடச்சி நீட்டாக்கியாச்சு. இதே மாதிரி லைஃப் ஸ்டைல் vlogs, டெய்லி ரொட்டீன், ஸ்கின் கேர் ரொட்டீன், டயட் ரொட்டீன், ரிவ்யூஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.